ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. எப்போது? டிசம்பர் 10 அப்போது. ஓகேங்களா? அதுக்கான ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி பிளான்ங்கும் போது இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் அப்படிங்கிறது இல்லை, அது அப்கமிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது எங்கே ஆரம்பிக்கிறது, எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை 1 இருந்து அப் டு நவம்பர் 20 வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கையும் புக்ஸ் இருக்கும். ஓகே, புக் இல்லாதவங்க அட்மிஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்குற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 இருந்து நமக்கு நவம்பர் 20 வரைக்கும். ஏன் ப்ரோ நவம்பர் 20ன்னு சொல்கிறீங்கன்னா, எஸ் இப்போ நவம்பர் 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 10 டேஸ் இருக்குது, அந்த மந்த் எண்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது ஒரு 10 டேஸு, டிசம்பரில் ஒரு 9 டேஸ். இந்த 19 டேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிக்யூஸு, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஒரு ரிவிஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குரூப் 1 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் இக்னோர். ஓகே, சிங்கிள் குரூப் ரைட் பண்ணுறவங்களும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்டு லா, இந்த 2 சப்ஜெக்ட்ஸை மட்டுமே தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பண்ணணும். ப்ரோ நான் அகாடமி போகிறேன், எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் வந்து எனக்கு டீச் பண்ணுறாங்களே, நான் என்ன ப்ரோ பண்ணட்டும் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பிளானுக்கு செட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் அகாடமியில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, காஸ்ட் அண்டு லா ஃபஸ்ட்டு இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஜூலை 1 காஸ்ட் அண்டு லா நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியுமே படிக்கணுமா ப்ரோ? பிகாஸ் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பேபி இருக்குது, எனக்கு டெய்லி டைமிங்லாம் அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் 2 சப்ஜெக்டே நான் சேர்த்து எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் இப்போ டிசம்பரில் குரூப் 1 ரைட் பண்ண போகிறீங்க, உங்கள் கையில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 சப்ஜெக்ட் தவிர மிச்சம் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, டேரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டேரக்ட் டேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, அந்த 2 புக்கை தனியாக வச்சுருங்க. இந்த 2 புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காஸ்ட்டு அண்டு லா உங்களோட வேலை இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நல்லா படிக்கணும். ஓகே, சரி ஓகே, டெய்லி படிக்கலாமா அப்படிங்கிறீங்கன்னா அப்படி வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங், இப்போ நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஸ்டடி பிளான் சொல்லிடுவேன். காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கு ஓப்பன் பண்ணோன்னே எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் சொல்லிடுவேன், மேக் பண்ணிடுவேன். அந்த வீடியோவில் சொன்னபடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ரிவிஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னது? காஸ்ட் அக்கௌண்டிங். சரி, காஸ்ட் அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சாப்டர் நான் படிக்க சொல்லியிருக்கேன், அந்த ஆர்டர்லேயே போயிட்டுருக்கு. ஒரு 7 டேஸ் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. போர் அடிக்கிற மாதிரினா எப்படி சொல்கிறேன்னா, என்னடா ஒரே ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து லா அண்ட் எத்திக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட், அது தியரிட்டிக்கலை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம போகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணணும்னு நினச்சா இப்படி பண்ணலாம். இல்லைன்னு வைங்களேன், காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படி பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம் ப்ரோ அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட பார்த்துக்கலாம். இப்போ வீக்லி காஸ்ட் அக்கௌண்டிங், நெக்ஸ்ட் வீக் வேணால் லா, அடுத்து காஸ்ட்டு, அடுத்து லா, அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன் உங்கள் விஷ் தான். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது காஸ்ட்டையும் லாவையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அப்கமிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து போகணுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டோ ஜூலை 1லையோ, ஜூலை மந்த்தோ, ஆகஸ்ட் மந்த்தோ, செப்டம்பர் மந்த்தோ ஜிஎஸ்டி புக்கை மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி புக்கை மட்டும் நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கை நீங்கள் திரும்ப 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 ரிவிஷன் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். ஏன்னா அது ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன பிளான் சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜூலை 1 ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே கம்பல்சரி காஸ்ட்டு லா டெஃபினட்டாக முடிச்சே ஆகணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ப்ரோ பெர் டேக்கு எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுடைய எஃபெக்டிவ் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாகணும். 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஓகே காஸ்ட் லான்னு சொல்லிட்டீங்க, எங்கே ஆரம்பிக்கணும்னே தெரியல எவ்வளோ அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் அப்கமிங் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. இப்போ காஸ்ட் புக் ஓப்பன் பண்ணோன்னே எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிறது அது அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இப்போ காஸ்ட்டும் லாவும் முடிச்சு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தனியாக பார்க்கணும்னு நினச்சா தனியாக பாருங்கள். ஓகே, தனியாக பார்க்க மீன்ஸ் எப்படி சொல்லலாம், இப்போ காம்போ மாதிரி எடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா காம்போ பாருங்கள். இல்லை ப்ரோ நான் அக்கௌண்ட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அக்கௌண்ட்ஸை மட்டுமே முடிச்சுட்டு அப்புறம் நான் டேக்ஸ் போகிறேன்னா தட்ஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? அது நம்ம விஷ். ஏன்னா அது வந்து காம்போ ரேஞ்ச் வந்து வேண்டாம். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்கள் விஷயம் நான் சொல்ல வரேன். அக்கௌண்ட்ஸு டேக்ஸுங்கிறது காம்போ வேண்டாம்னு வச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் அக்கௌண்ட்ஸை மட்டுமே தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஓகே, தப்பே கிடையாது. ஆனால் டேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது டேக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எந்த சப்ஜெக்டையும் மிங்கிள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து சரியாகவே இருக்காது.
அங்கே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதை மட்டும் பாருங்கள். டேக்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ டேக்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோ செப்டம்பர் 15 அப்போ நான் இன்கம் டேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா அப்போ இன்கம் டேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்பிடியில் வேறு எந்த சப்ஜெக்ட்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 15 நீங்கள் டேக்ஸ் புக் ஓப்பன் பண்ணுறீங்கப்பா. ஓகே, டேக்ஸ் ஃபுல்லாக டெய்லி 3 hours படிக்கிறீங்க. ஆல்ரெடி படித்த காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டை சைட் பை சைட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி வேணால் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு ஏதோ சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி அப்படி வேணாம் தான் நான் சொல்ல வரேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து, சரிங்களா? ஏன்னா என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறவங்க நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, டெய்லி 3 hours நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? டைரக்ட் டேக்ஸ் பார்க்கும்போது வேறு எந்த சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணாதீங்க. லிங்க் பண்ணி காம்போ மாதிரி படிக்க வேண்டாம். அதை தனியாக பார்த்தாலே தான் அதோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கடைசியாக அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, செப்டம்பர் 15 டைரக்ட் டேக்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அக்டோபர் 15 டைரக்ட் டேக்ஸை முடிக்கணும், இன்கம் டேக்ஸை. அடுத்து அக்டோபர் 15 இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி புக்கை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் 15 முடிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. சரிங்களா? கரெக்டாக இருக்கும்ப்பா. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 20 வரைக்கும் பிளான் பக்காவாக இருக்குது. ஜூலை 1 ஆரம்பித்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ அதனால் காஸ்ட் அண்ட் லா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸு, டிடி, ஐடிடி. ஸோ இப்போ டிடிக்கு வந்து நான் டேட் கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு செப்டம்பர் 16 கூட வச்சுக்கோங்க. செப்டம்பர் 16 ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, ஐடிடியை பொறுத்த மட்டும் அக்டோபர் 16 ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒன் மந்த் கரெக்டாக இருக்கா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணும். 1 டேக்கு 3 hours அப்படின்னு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ நவம்பர் 20 அப்புறம் ப்ரோ, நவம்பர் 20 அப்புறம் இந்த எம்சிக்யூ பார்க்குறது, பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட்ஸ் வந்து திரும்ப ரிவிஷன் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் 4 hours 5 hours படிக்கணும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரோ இதில் எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா இதில் எல்லா சப்ஜெக்ட்லையும் எக்ஸாம்ஷன் அப்படின்னு எடுக்க முடியும், மார்க் போடுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஓகே, தட்ஸ் ஆல். இது குரூப் 1க்கு. குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் முடிச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 1 month எடுத்துக்கோங்க. கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபுல்லாக கார்பரேட் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட். வேறு எதுவும் சப்ஜெக்ட் காம்போ எடுக்கலாமா ப்ரோ சைட் பை சைட்னா? குரூப் 2 பொறுத்த மட்டும் சப்ஜெக்ட் காம்போ வேண்டாம்ப்பா. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் யூனிக்கானதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் காம்போ மாதிரி இல்லாமல் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபுல்லாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ராப்ளமாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னா ஒரு 2 days வேணால் சைட் பை சைட் ஆடிட் பாருங்க. ஏன்னா ஒரே புக்கு தானே, தியரிட்டிக்கல் இது ப்ராப்ளமாக தானே, அந்த மாதிரி காம்போ எடுத்துக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை முடிச்சிருங்க. ஒரு 1 month பிளான் வச்சு பார்த்து முடிச்சிருங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். அதுக்கு ஒரு 1 month தான். அதுக்கு ஒரு மந்த்து, இதுக்கு ஒரு 1 month. அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OMSM. நான் மேலே ஆல்ரெடி சொன்னேன்ல, அதே டைமிங் மாதிரி தான் வரும். எப்படின்னா செப்டம்பர் 16 போல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எடுத்துருக்கணும். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து அக்டோபர் 16 போல் எடுத்துருக்கணும். அப்போ 1 month கவுண்ட் பாருங்கள். செப்டம்பர் 16 அக்டோபர் 15 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடிச்சிடணும். அக்டோபர் 16 நவம்பர் 15 வரைக்கும் முடிஞ்சதுக்குள்ள ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சிடணும். கார்பரேட் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் இப்போ ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 month. அடுத்து இது ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 1 month. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போங்க. பக்காவாக நம்மளால் பண்ண முடியும். நம்மளோட டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 20 ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும். இப்போ என்னென்னா இதுதான் சப்ஜெக்ட்ஸ் காம்போ மாதிரி நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஓகே, குரூப் 2 பொறுத்த மட்டும் சப்ஜெக்ட்ஸ் காம்போ பெருசாக வேண்டாம். கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், போர் அடிக்கும் போது ஆடிட் பாருங்கள், அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸாக வேறு எந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணாமல் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பாருங்கள். அப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொண்டு போங்க. நவம்பர் 20 முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெர் டேக்கு 3 hours அப்படிங்கிறதோட எஃபெக்டிவ் வந்து நீங்கள் போகிறது பெட்டராக வந்திருக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கம்பல்சரி 3 hours. அதுக்கு மேலே பார்க்குறது உங்கள் விஷ். சரிங்களா? இப்போ போத் குரூப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. பட் இப்போ தான் ப்ரோ நான் புதுசாக தான் ஆரம்பிக்கிறேன், இன்னும் ஜூலை 1 ஆரம்பிக்கணும், 8 சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் கூட இது வரைக்கும் படித்ததில்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா குரூப் 1 இருக்கக்கூடிய காஸ்ட் அண்ட் லாவை முடிச்சிருங்க. ஓகே, 2 குரூப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 2 குரூப்ஸ்க்குமே. காஸ்ட் அண்ட் லாவை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். அப்போ 4 சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்க. கரெக்டாக 8 சப்ஜெக்ட்ஸில் 4 சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிட்டிங்க. ஆனால் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே எப்போக்குள்ளே முடிக்கணும் நல்லா யோசித்து பாருங்கள். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நல்லா பாருங்கள். போத் குரூப் இனிமே தான் ப்ரோ நான் புக்கை திறக்கவே போகிறேன், இன்னும் 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிளான். இல்லை ப்ரோ ஆல்ரெடி நான் முன்னாடியே போன 6 months வந்து நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிளான் கிடையாது. ஓகேங்களா? இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன், இந்த 6 monthsல படித்து தான் நான் 8 சப்ஜெக்ட்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிளான். ஓகே, காஸ்ட்டு அண்ட் லா, OMSM அண்ட் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் 5 months டைம் இருக்குது நமக்கு. ஓகே, 2.5 months படிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே 2.5 monthsக்குள்ளே இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சே ஆகணும். சரிங்களா? இதுதான் ஒரு மெயினான ஒன்று. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2.5 monthsல இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கம்பல்சரி முடிச்சே ஆகணும்.
இது நம்மளோட எம்கே அகாடமி கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிளான்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் ஸ்பெஷல் பிளான் தனியாக கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இது நார்மலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இல்லை வேறு அகாடமியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு பிளான். ஏன் அப்படின்னா எம்கே அகாடமியில் வரவங்களுக்கு நான் வேறு சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணும்போது அது உங்களுக்கு மெத்தடாலஜி வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே. காஸ்ட் அண்ட் லா, OMSM அண்ட் கார்பரேட் அக்கௌண்ட் ஆடிட். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குரூப் 1ல் படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். ஓகே. இப்போ டோட்டலாக எவ்வளோ சப்ஜெக்ட் இருந்துச்சு? 6 சப்ஜெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக டிடி அண்ட் ஐடிடி, அதுக்கப்புறம் குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் காம்போவில் படித்தே ஆகணும். எப்போனா இனிமேல் தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக போத் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து கொண்டு போகும்போது ப்ரிப்பரேஷன் டக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோ போகும். ஒரு புக்கை ஓப்பன் பண்ணோன்னே எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறங்கிறத நான் பிளான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இருக்கிறது 5 months. இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக 4 சப்ஜெக்ட்டை 2.5 months முடிச்சே ஆகணும். அந்த 4 சப்ஜெக்ட் மேலே இருக்குது, நெக்ஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் கீழே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் எந்த லெவலில் படிக்கணும் அப்படின்ட்டு. போத் குரூப்ஸ் வரமாட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 5 hours கம்பல்சரி 5 hours அதுக்கு மேலே படிக்கணும், படிச்சுக்கோங்க. சிங்கிள் குரூப் ரைட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 3 hours டெய்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் இந்த அட்டம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஆர்டரை சொல்லியிருக்கோம். இந்த ஆர்டர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்புறம் நான் டெய்லி 4 சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னா இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் உங்கள் வேலை நீங்கள் போங்க. ஓகே, இந்த ஆர்டரில் போனால் ரொம்ப நல்லதுங்கிறத நான் சொல்வேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.